Hi, hello friends, welcome to Thirumathi tamilarasi channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனலில் குக்கிங் வீடியோஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. இன்றைக்கி சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் நம்மளில் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய மீன் குழம்பு தாங்க. அதுவும் எங்கள் ஊர் ஸ்டைலில், தூத்துக்குடி ஸ்டைலில் கரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை நம்ம ஃபிஷ் வந்தது ஒரு 200 ரூபாய் அளவுக்கு. இன்றைக்கி என்ன மீன் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எங்கள் ஊர் பக்கம் மாவ்லா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஏரியாக்களில் பார்த்திங்க அப்படின்னா ஊளி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மூக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஓரளவு மீடியமான ஃபிஷ் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபிஷ் அளவுக்கு இருக்குது. நிறைய ஃபிஷ் வாங்கியிருக்கோம். ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபிஷ் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த வீக்கில் 2-3 டேஸ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ் தான் எடுத்திருக்கோம். நம்ம மீனை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கு முன்னால் கரைச்சி விட்ட மீன் குழம்புக்கு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் புளி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போதுமே புளி நல்லா சுள்ளுன்னு இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான மசாலா, இந்த மசாலாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மசாலாவுக்கு தேவையான இந்த மசாலா வச்சு காரக்குழம்பு வைக்கலாம், மீன் குழம்பு வைக்கலாம், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அப்படின்னு மசாலா வெரைட்டி குழம்பு எல்லாமே இந்த மசாலா வச்சு வைக்கலாம். இது உங்களுக்கு நான் தனி ப்ரிப்ரேஷன் இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத போடுறேன். ஸோ அந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இந்த மசாலா இல்லை அப்படின்னா தனியாத்தூள், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு அதை வந்து இந்த புளி கரைசலோடு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் மிளகாவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த கட் பண்ண தக்காளியும் மிளகாவையும் அந்த புளி கரைசலோடவே சேர்த்து நல்லா கையை வச்சு அதையும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்படி பிசைஞ்சு விடும்போது டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி சேர்க்கறதோட கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கையை விட்டு அந்த மசாலா, புளி, அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம என்ன தான் மசாலா சேர்த்து எவ்வளோ தான் மசாலா சேர்த்து குழம்பு வச்சாலும் இந்த மீன் குழம்புக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 4 பச்சை மிளகாய் நீங்கள் கிள்ளி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. பச்சை மிளகாய் வந்து ஃபிஷ் குழம்புக்கு தனி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ஃபிஷ் குழம்பு அப்படின்னாலே எப்போதுமே சின்ன வெங்காயம் தான். ஸோ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு அதை உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு இது கரைச்சி விட்ட குழம்பு அப்படின்றதுனால தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா திக்காகவும் வரும். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேங்காயும் உடச்சி அதையும் சின்ன சின்ன கீத்தாக எடுத்துகிட்டு நீங்கள் திருவுறது அப்படின்னா கூட திருவி அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் பால் எடுத்து சேர்த்துக்கிறது அப்படின்னா கூட ஓகே தான். தேங்காய் அப்படியே அரைச்சி சேர்க்க விருப்பம் இல்லை, நாங்கள் பால் எடுத்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னா கூட ஓகே தான். அதுவும் அதே டேஸ்ட்டு தான் கொடுக்க போகுது. வெங்காயத்தை மட்டும் தனியாக அரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி பால் எடுத்து உங்களுக்கு தேவை அப்படின்னா ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் தேங்காயும் ஆனியனும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதையும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் போட்டு அது நல்லா பச்சை ஸ்மெல் போகணுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே நம்ம இதில் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், எதையுமே வதக்கலை. ஸோ இந்த குழம்பு நல்லா காயணும். ஸோ நம்ம மூடி வச்சுட்டு ஃபிஷ் அதுக்குள்ளே கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மீன் கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. செதில் நிறையா இருக்கும் மீனில். அந்த செதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அருகாமனையில் வச்சு சுரண்டுனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ரொம்ப பொடிசாக இருக்கும் செதில், ஆனால் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா சைடில் இருக்கக்கூடிய அந்த செதில்கள் எல்லாம் நல்லா வெட்டி எடுத்துகிட்டு வாழையும் வெட்டிட்டு அதுக்கப்புறமா தலையும் வெட்டிட்டீங்க அப்படின்னா ஃபிஷ் கழுவுறது இந்த ஃபிஷ் ரொம்பவே ஈஸியாக கழுவிடலாம். தலையை கட் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற குடல்லேருந்து வேஸ்ட் எல்லாமே அந்த தலையோடு சேர்த்து அப்படியே வந்துடும். இந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தனியாக நீங்கள் கட் பண்ணி வயிற்றில் இருக்கிறத எடுக்க வேண்டிய, குடலெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தலையை கட் பண்ணிவிட்டு இழுத்தீங்க அப்படின்னாலே வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபிஷ்ஷை கழுவி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் அது பீஸாக நீங்கள் கட் பண்ணுறது அப்படின்னாலும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முழுசாக சேர்க்குறது அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். ஊளி மீன் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸும் இருக்கும், பெரிய சைஸும் இருக்கும். நான் எடுத்துருக்கிறது ஓரளவு மீடியமான சைஸ் தான், அதனால் நான் வந்து கட் பண்ணி 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே முழுசாக தலையும் வாழையும் எடுத்துகிட்டு சின்ன மீனாக இருந்தது அப்படின்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் செய்ய போகிறதில்ல. கொஞ்சம் வால் பகுதி எல்லாத்தையுமே நம்ம குழம்புல போட்டுட்டு இப்போதைக்கு இன்றைக்கி பொரிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி பார்த்தீங்க அப்படின்னா உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள். நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன், இது மட்டும் தாங்க. சால்ட்டு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இது மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பவுலில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவை அப்படிங்கும்போது ஏதாவது மற்ற நாட்களில் ஏதாவது சாம்பார் அல்ல பருப்பு குழம்பு அந்த மாதிரி ஏதாவது வைக்கும்போது நீங்கள் ஒரு 4 பீஸ் எடுத்து பொரிச்சிக்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது. நான் எப்போதுமே அப்படி தான் வீக்லி ஒன்ஸ் தான் ஃபிஷ் வாங்குவேன். அதை வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மீதி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபிஷ் குழம்பு ஒரு முறையாவது வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத, எங்கள் ஊர் ஸ்டைலில் வச்ச ஃபிஷ் குழம்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழம்பு நல்லா காஞ்சிச்சு, ஃபிஷ் சேர்த்துட்டோம். இப்போ இறக்க போகிற டைமில் கடாய் வச்சுட்டு அதில் கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வழக்கம் போல் ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெடி. அதுக்கப்புறமா அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபிஷ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். சூப்பராக சமையல் இன்றைக்கி முடிஞ்சுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.